ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலிஸ் கிச்சன். இன்றைக்கி மாலிஸ் கிச்சனில் பாலக்கீரை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வெஜிடேரியன் நான்வெஜ் குழம்பாட்டம் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் குக்கரில். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இப்போ 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 5 கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பாலக்கீரையை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம லைட்டாக வதக்கிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீக்லி நீங்கள் 2 டேஸ் இது மாதிரி செஞ்சிங்கன்னா தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாலிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அதெல்லாம் ஈஸியாக சூப்பராக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.